நீண்ட காலம் சிதைந்து சீரழிந்து சின்னாமண்ணப்பட்டு போயிருந்த அரசியல் நல்ல திசை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் தமிழகத்துல காலூன்றியதற்கு காரணமே திமுக தான். நன்றி உணர்வே இல்லங்கிற மாதிரி. அப்படியா? இப்பதான் எங்களை பிடிச்ச சனியை விட்டுருக்கு. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Howda Pay, powered by Wakabi, a unified platform for finance, accounts and HR. தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, துரோகி, பச்சை துரோகம் செஞ்சுட்டாங்க எங்களுக்கு. கூட்டணிக்கு நாங்க போய் அவங்க காலில் விழுந்தோமா, அவங்க எங்க காலில் விழுந்தாங்களா? எங்களை யார் உங்களை வச்சுக்க சொன்னா? நாங்க தான் வேணான்னு சொன்னோம், நீங்க தானே விட மாட்டீங்க. காங்கிரஸ் தமிழகத்துல காலூன்றியதற்கு காரணமே திமுக தான். சுதந்திரம் 47 வாங்குறது திமுக தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச காங்கிரஸ் கட்சி அவங்க தயவுல ஆட்சிக்கு வந்தோமா? 71 வரையில எல்லா தேர்தலையும் காங்கிரஸ் தனியா நின்று தானே ஜெயிச்சது. திமுக எப்பாவது ஒரு தடவை நின்று இருக்கா தனியா? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க மற்றவங்களை பயன்படுத்திட்டு இவர்கள் யாருக்கும் துணை போக மாட்டாங்க, யாருக்கும் உதவி பண்ண மாட்டாங்க. இதுதான் இவருடைய பிறவி குணம். திமுக என்கின்ற ஒரு சக்தி தங்களை வளப்படுத்திக் கொள்ள கூட்டணி கட்சி என்ற பெயரால் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். இவர்கள் யாருக்கும் பயனாக இல்லை. முதலில் அவர் செய்தது தவறு செய்கிறவர்கள் மீது முன்னாலே நடவடிக்கை எடுப்பதில்லை. அதனாலதான் தவறு கூடுச்சு. எப்போது தவறு செய்கிறவர்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும், நாம் மாட்டுவோம், சிறைக்கு போவோம் என்று அச்சம் இருக்குமோ அப்போது தவறு குறையும். இப்ப அதெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களே நாம் தவறு செய்தால் ஆபத்து என்று நினைக்க வைத்திருக்கிறார். இதுவும் ஒரு நல்ல மாற்றம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ இன்றைய அரசியல் சூழ்நிலையும், அதாவது நியூ கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கு? நாமும் அங்கிருந்தே தொடங்கலாம், சொல்லுங்க சார். நீண்ட காலத்திற்கு பின்னாலே நல்ல திசையை நோக்கி தமிழக அரசுன்னு சொல்லக்கூடாது, அரசியல் நகர்ந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களிடத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அவர் வந்தவுடனே சொன்னார், நான் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், வெறும் தெருவிலே திரிந்த எனக்கு எல்லாத்தையும் தந்தது இந்த மக்கள், அந்த மக்களுக்காக நான் எதையாவது செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் கட்சிக்காரர்களே தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், அதிகார வர்க்கத்தில் இருக்கிற தவறு செய்தால் அவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். எல்லாரும் சொல்லுவாங்க, செய்வதில் தான் நிறைய வேறுபாடு இருக்கும். இப்போ சொல்லதை போலவே அவர்கள் கட்சிக்காரர்களே ஒரு 5-6 பேர்களை முக்கிய பொறுப்பில் இருந்தவரை தவறு செய்தால் செய்தி வருகிற போது உடனே கட்சியை விட்டு நீக்கிறார். அதிகார வர்க்கத்தையும் பார்த்து விட்டார், கட்சியையும் பார்த்து விட்டார். அவர் சொல்வதை செய்கின்ற போல பாதுகாப்பு தான் மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். பெண்கள் பாதுகாப்பு என்பது அவ்வளவு மோசமாக போயிருக்கிறது. அது உடனே அப்படியே தலைகளாக மாற்ற முடியாவிட்டாலும் மெல்ல மெல்ல அதை கொண்டு வருவேன் என்று சொல்லி முதலில் அவர் செய்தது தவறு செய்கிறவர்கள் மீது முன்னாலே நடவடிக்கை எடுப்பதில்லை. அதனால தான் தவறு கூடிச்சு. இப்போ இந்த ஆட்சி இந்த 1 மாத காலத்திற்குள்ளேயே எங்கெல்லாம் இப்படிப்பட்ட தவறுகள் நடந்ததோ அந்த இடத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பதை பார்த்திருக்கிறோம். எப்போது தவறு செய்கிறவர்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும், நாம் மாட்டுவோம், சிறைக்கு போவோம் என்று அச்சம் இருக்கும்போ அப்போது தவறு குறையும். இப்போ அதெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களே நாம் தவறு செய்தால் ஆபத்து என்று நினைக்க வைத்திருக்கிறார். இதுவும் ஒரு நல்ல மாற்றம். ஆக நீண்ட காலத்திற்கு பின்னால் என்னை போன்றவர்கள் ஏங்கிய அந்த பழைய நல்ல சூழ்நிலை வருவதற்கான அறிகுறி தெரிகிறது. அந்த அறிகுறி பலமாக வேண்டும். அது பலமாகி இன்னும் சிறப்பாக வர வேண்டுமானால் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். ஆட்சியில் இருப்பவர்கள் இப்போது இருப்பதைப் போலவே தொடர்ந்து இந்த எண்ணத்தோடவே இருக்க வேண்டும். ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் அது அவர்களுக்கும் நல்லது, தமிழகத்திற்கும் நல்லது. அந்த நிலை வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். நிறைகளை பேசுற அளவுக்கு சில குறைகளையும் சுட்டிக்காட்டி பேச வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். தாவிக அரசாங்கம் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸை நிறைய பேரை உள்ளடக்கி இருக்கு. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஒரு தேர்தல் மூலமா அது நிரூபணமாயிருக்கு. நிறைய புதிய பேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மந்த் அந்த ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு பழகிறதுக்கான ஒரு டைம் கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த ஒரு மாத காலங்கள் எடுத்துக்கலாமே, 1 மாதம் இன்னும் முழுமையா நிறைவடையில. இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் தாவிகாவுல இருக்கு. அதை ஏன் அவங்க இன்னும் சரி செய்ய மாட்டேங்கிறாங்கன்றது. குறிப்பா மின்சாரம் ரொம்ப பாதிக்குது, மின்வெட்டு ஏற்படுதுங்கிற மாதிரியான நிறைய. அதாவதுமா இவனுக்கு நிர்வாகத்தை பற்றி நீங்கள் புரிதல் இல்லாமல் பேசுறீங்க. மின்சாரம் ஏதாவது கடையில் விற்கிதா? அதை உற்பத்தி பண்ணணும்.
எப்படியெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க சொல்லுங்கள். சாதாரண குறைவாக கிடக்கிறது நீர் மின்சாரம். இந்த 50 ஆண்டு காலங்களில் நீர் மின்சாரம் எங்கே உருவாக்கியிருக்காங்களா? அவங்க ஊருக்கு பக்கத்தில் பேச்சுப்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பெரிய நிலப்பரப்பு நீர்பரப்பு இருக்கும். காமராஜர் முதலமைச்சராக அங்கே போய் இங்கே நிற்கிறார். ஒரு நிமிடம் அப்படி பார்க்குறாரு. சுற்றி எல்லாமே பெரிய மலைகள். ஏன்னா எதுக்கு தெரியுமா, அதுக்கு மேலே ஒரு ரப்பர் போர்டு டிவி இருக்குது. அதனால அங்கே தங்கி பேசியிருக்கோம். அன்றைக்கி பார்க்குற போது இவ்வளவு தண்ணி இருக்குது, தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாரு. மலைகளில் மேலே இருந்தான்னு. ஒரு நிமிடம் அவர் சொன்னது தான், அவ்வளோ உயரத்தில் இந்த தண்ணி வருதுன்னா இதில் ஏன் நீர் மின்சாரம் எடுக்கக்கூடாது, இதை ஆய்வு பண்ணி 1 மாதத்தில் ரிப்போர்ட் கொடுன்னு போனார். இது ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு இப்படிலாம் தோணும். இந்த 50-60 ஆண்டு காலங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது பண்ணியிருக்காங்களா? இன்றைக்கு இந்தியாவுடைய மின்சார தேவையில் அதிக தேவையை பூர்த்தி செய்வது நெய்வேலி நிலக்கரி. நெய்வேலி இருக்கிற மின்சாரம் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தென் மாநிலத்துக்கே அதிகம் போகுது. அதையும் காமராஜர் தான் உருவாக்கினார். அதுபோல ஏதாவது திட்டத்தை இந்த 50 ஆண்டுகள் உருவாக்கியிருக்காங்களா? இவங்க எதையுமே செய்யலையேம்மா. இல்லை, சட்டியில் இருந்தால் அப்பையில் வரும். அதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பது இயல்பு. இதை சரி செய்வதற்கு இவர்கள் உடனடியாக இதை மாற்றுகின்ற பிரச்சனை அல்ல. இதற்கான கண்டுபிடிச்சு அதை சரி செய்வதற்கு அடுத்த ஆண்டு இந்த நேரத்தில் இதே மாதிரி பிரச்சனை வந்தால் இவர்களை குறை சொல்லலாம். இப்போ நம்ம சொல்ல முடியாது. அதே போல பேரலாக நிறைய கொலை சம்பவங்கள், பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களும் அதிகரிச்சிருக்குங்கிற ஒரு விமர்சனம் அதிகரிச்சிருக்கு. சொல்லுங்க, இந்த 1 மாசத்துல எவ்வளவு வந்திருக்கு? முன்னால 5 ஆண்டுகள் இல்ல கம்பேரிட்டிவ்லி கிடையாது, அது இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்ம அதிகம் வந்திருக்குன்னு சொன்னா ஏற்கனவே இருந்ததை விட கூடன்னு அர்த்தம். நான் வார்த்தையை எச்சரிக்கையா பயன்படுத்தணும். அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்றது வேற, அதிகம் இருக்குங்கிறது வேற. ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இது எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும், நடக்காமலே இருக்க முடியாது. ஆனால் அப்படி சம்பவங்கள் நடக்கிற போது ஆட்சியாளர்கள் அந்த குற்றவாளிகள் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள், அதை வைத்து தான் ஆட்சியை நம்ம பாராட்டுவதா விமர்சிப்பதா இருக்கலாம். ஆளுங்கட்சியெல்லாம் எதை வேணாலும் செய்யலாங்கிற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த 1 மாத காலத்திற்குள்ளாகவே இது போல நடந்த 2-3 சம்பவங்களில் 24 கோடி நேரத்துக்குள்ள குற்றவாளியை பிடிச்சி சிறையில் அடைச்சிருக்காங்கல்ல. எப்போ குற்றம் குறையும்? சட்டம் தன் கடமையை சுதந்திரமாக செய்யும். நாம் தப்ப முடியாது, பிடிபட்டால் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற அச்சம் இருந்தால் குற்றவாளி கூட குற்றம் செய்ய தயங்குவான். இந்த அச்சமே இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா குற்றவாளி இல்லாதவன் கூட குற்றம் செய்ய தூண்டப்படுவான். கடந்த காலத்தில் சாதாரண ஆளை கூட குற்றம் செய்ய தூண்டுகின்ற வகையில் அந்த ஆட்சி இருந்தது. இவர்கள் இந்த 1 மாத காலத்திற்குள்ளாகவே குற்றம் செய்தால் தங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற அச்சத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது நல்ல துவக்கம், அது பலமடையட்டும். இந்த மாதிரியான பெண்கள் மீது சுமத்தப்படுகின்ற அந்த வன்முறைகள் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே தடுத்து நிறுத்துவதற்காக தான் சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிற ஒரு விஷயம் நேற்று துவங்கப்பட்டிருக்கு. இதனுடைய பணிகள் எப்படி இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் இந்த பணிகள் பற்றின உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு? இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன், இப்போ தானே அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி உடனே நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், அது இல்லை. இந்த முயற்சி எடுத்திருப்பதே ஒரு நல்ல விஷயம். இது இன்னும் சிறப்பாக செயல்படணும், அது பலமாக இருக்கணும். அதன் வாயிலாக தமிழ்நாட்டில் பெண்கள் அச்சமில்லி நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை வரணும். அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க முடியும். அதற்கு ஆசைப்படுவோம், அதற்காக பிரார்த்திப்போம். தாவிகா இந்தந்த விஷயங்களை வலுவா செய்யறது மூலமா அரசியல் களத்தில் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா வேரூன்றி நிற்க முடியும்னா என்னென்ன விஷயங்களை தாவிகா மாத்திக்க வேண்டியது இருக்குன்னு அல்ல, இயல்பாகவே அவர்களுக்கு ஒரு பலவீனம் என்னன்னு கேட்டால், அரசியலில் அறிவு, ஆற்றல், திறமை எல்லாவற்றையும் கடந்து அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட அனுபவம் நீங்கள் எவ்வளவுக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்து அனுபவத்தை வாங்க முடியாது. துரதிர்ஷ்டவசமாக விஜய் திரையுலகத்திலிருந்து வந்தார், அது அவருடைய குறைபாடு அல்ல. இந்த நேரடி அனுபவங்கள் அவருக்கு ஒருவருக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல எண்ணம் இருந்தாலும் அனுபவம் அதை கடந்து வரல. ஆனால் அவருடைய அமைச்சரவையிலும் சரி அல்லது கட்சியிலும் சரி அனுபவம் வாய்ந்த நபர்கள் யாரும் இருக்கிறார்களா என்றே எனக்கு தெரியலை. ஒரு 2-3 பேராவது அவருக்கு பக்கத்தில் அனுபவம் இருக்கக்கூடியவர்களை வைத்து கொண்டால் அவருக்கல்ல தமிழ்நாட்டுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒன்றுதான் முக்கியமாக என் கண்ணில் படுது. ஆட்சியில் இல்லை, உடனே ஆட்சியில் போய் உட்கார வைக்க முடியாத அனுபவசாலியை. ஆனால் கட்சிக்குள்ள நல்ல அனுபவசாலிகள் என்று பேரை கட்சியிலேயோ அல்லது கட்சியே இல்லைன்னாலும் முதலமைச்சர் தன் பக்கத்திலே வைத்துக்கொண்டால் அப்போதைக்கப்போது அவர்கள் பார்க்கறதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் நல்ல முடிவெடுப்பதற்கு பயன்படும். அதற்கான முயற்சியை அவர் எடுத்து அவருக்கு விரும்புகிற, அவருக்கு தெரிந்த யாராவது அனுபவம் வாய்ந்த ஒரு 2-3 பேரை பக்கத்தில் வைத்து கொண்டால்
நாட்டுக்கு நல்லது. நீங்க வந்து இந்த பதவியெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு விஜய் அவர்களை நேரடியா சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதா? ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, அவர் வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஆட்களோட, அதாவது அந்த துறை சம்பந்தப்பட்ட ஆட்களோடு ஒரு ஆலோசிக்கிறாரு, ஆலோசனை செய்து அந்த முடிவை எடுக்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் பாராட்டுதலா பேசப்படுது. நீங்க அதை உணர்ந்திருக்கீங்களா? எனக்கு அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. எனக்குன்னு ஒரு ஜென்ம புத்தி உண்டு. இந்த நாட்டு பிரதம மந்திரி பதவியே கொடுக்குறனால உங்களால் கொடுக்க முடியும்னாலும் உங்கள்கிட்ட வந்து நான் இங்கே நிற்க மாட்டேன். என்னுடைய கடந்த கால வரலாறு தெரிஞ்சால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நான் சுயத்தமட்ட சொல்ல விரும்பலை. அதை போல் நான் யாரிடமும் தேறி போவதில்லை. ஆனால் அவர்கள் கேட்டால் நான் உண்மையாக போலித்தனம் இல்லாமல் எனக்கு தெரிந்த உண்மையை சொல்லுவேன். இல்லை, இன்னொன்றும் இருக்குது. அவர் விஜயை பொறுத்தவரையில் அவர் இன்றைக்கு முதலமைச்சர், எனக்கு மகிழ்ச்சி. அவருடைய தந்தை எனக்கு வேண்டியவர். அவருடைய தாய் மாமன் இளம் வயதில் அவர் தான் இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவர். அவரெல்லாம் இப்போ அவங்களோட உறவில் இல்லை. அவரெல்லாம் எனக்கு 30-40 ஆண்டுகளாக நண்பர். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இவருக்கு என்னை தெரியும், என்னுடைய நடவடிக்கையை தெரியும், நான் பேசுகிற பேச்சு, இந்த இப்போ நீங்கள் பேசுகிற இந்த வீடியோ கூட நாளைக்கு பாட்டு கட்டாயமாக போட்டு கேட்பார். அவர் பார்வையில் என்னை பார்த்தா ஏதோ ஒரு முரட்டுத்தனமான ஆசாமியை போல ஒரு பிம்பம் இருப்பதாக நான் உணர்றேன். அதனால் என்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் கூட இருக்கலாம். ஏன்னா அப்பாவுக்கு நண்பர், நம்ம அவசரப்பட்டு அவர்கிட்ட மூத்தவர்கிட்ட போய் எப்படி கேட்கறது அப்படின்னு கூட நினைக்கலாம். இதன் வாயிலாக நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் 2 வயசு பிள்ளைங்க கூட அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுகின்ற மனநிலை இருக்கிறவன் தான். எப்போ வேணாலும் என்கிட்ட பேசலாம். காங்கிரஸ்க்கு வந்து இப்போது காலியாக இருக்கக்கூடிய, தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய அந்த எம்பி சீட்டை வந்து ரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதை சுற்றி ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, தாவேகாவுக்கு இப்போ எப்படியாவது காங்கிரஸை வந்து இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுலயும் ஒரு விமர்சனம் வைக்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிற ஒரு தாவேகா எங்களை கேட்கலையே, நாங்க தானே ஆதரிச்சு முதல்ல சொன்னோம். அப்புறம் எங்களை பிடிச்சி வைக்கிறது என்ன இருக்கு? அப்படியே பிடிச்சி வைக்கணும்னா அதுக்காக அவருக்கு மட்டும் எம்பி பதவி கொடுத்துட்டா பிடிச்சி வைக்கிற அர்த்தமா? பதவி கொடுக்கிறோம் என்று காங்கிரஸுக்கு தான் அவங்க சொன்னாங்க, நீங்க எடுத்துக்கன்னு. யார் வேட்பாளர் என்பதை காங்கிரஸ் தான் முடிவு பண்ணியிருக்கு. யாரோ விவரம் தெரியாத ஆள் இதை சொல்லியிருக்காங்க. நீங்க விவரம் தெரிஞ்ச நீங்க படிச்ச பிள்ளைங்க நம்பாதீங்கம்மா. ஓகே, அது அப்படியே கடந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அரசியல் நகர்வு அடுத்து வரும் காலகட்டங்களில் எதை நோக்கி நகர போகுது? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? நல்ல நீண்ட காலம் சிதைந்து சீரழிந்து சின்னாமண்ணப்பட்டு போயிருந்த அரசியல் நல்ல திசை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. அது இன்னும் பலமாக வளமாக வர வேண்டும். அதன் வாயிலாக மீண்டும் இழந்த பெருமையை தமிழகமும் தமிழர்களும் பெற வேண்டும். இதுதான் என்னுடைய. தமிழக மக்கள் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பை தான் வந்து இந்த தேர்தல் மூலமா நிரூபணமாக்கி காட்டியிருக்காங்கன்றது நம்ம பேசினாலுமே, தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, துரோகி, பச்சை துரோகம் செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு இனிமே எந்த ஒரு காலத்திலையும் கூட்டணி இல்லைங்கிற மாதிரியான. நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் போய் அவங்க காலில் விழுந்தோமா, அவங்க எங்கள் காலில் விழுந்தாங்களா? டெல்லியில் போய் மாறி மாறி அங்கே போய் கூட்டணி பேசுனது யாரு? அதாவது நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுகிறாங்க. நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தா அவங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். எங்களை யார் உங்களை வச்சுக்க சொன்னா? நாங்கள் தான் வேணான்னு சொன்னோம், நீங்கள் தானே விட மாட்டீங்க. இப்போ தான் எங்களை பிடிச்ச சனியை விட்டுருக்கு, சந்தோஷப்பட்டிருக்கோம். நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. ஓகே, ஆனால் வந்து காங்கிரஸ் தமிழகத்தில் காலூன்றியதற்கு காரணமே திமுக தான், நன்றி உணர்வே இல்லைங்கிற மாதிரி. அப்படியா? இந்த சுதந்திரம் 47 வாங்குற போது திமுக தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சி அவங்க தயவில் ஆட்சிக்கு வந்தோமா? என்னம்மா சொன்ன பைத்தியக்காரன் சொன்னா அதை போய் கேள்வியாக கேட்குறீங்களே. 47 சுதந்திரம் வாங்குற போது அதுக்கு முன்னாலே இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக காங்கிரஸ் மட்டுமே போராடி சுதந்திரம் வாங்குச்சு. அப்போ இந்த திமுக வந்து 43 மாநாடு போட்டு சுதந்திரம் வேண்டான்னு தீர்மானம் போட்ட ஒரு கட்சி. அவங்க தொடர்ந்து சொல்லிட்டாங்க, இனிமே எந்த ஒரு காலத்திலையும் கூட்டணி அப்படிங்கிறது கிடையாது. அது உறுதியா நிக்கணுங்கிறேனா? திரும்ப வந்து நீங்க ஆள் மேல ஆள் அனுப்பிச்சு நீங்க இந்த துரோகம்ன்றீங்களே, அவங்க பொருளே வேறம்மா. அது அவங்களுடைய பார்வை, அவங்க சொல்லுக்கு விளக்கம் வேற, நம்ம விளக்கம் வேற. 71 வரையில எல்லா தேர்தலையும் காங்கிரஸ் தனியா நின்று தானே ஜெயிச்சது. அதற்கு பின்னாலே கூட்டணி வருகிற போது கூட 2 தேர்தலில் காங்கிரஸ் தனியா நின்று இருக்கு. திமுக எப்பாவது ஒரு தடவை நின்று இருக்கா தனியா? பின்ன அவங்க என்னமோ அவங்க தயவில் யார் இருக்கா? புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல வந்து படுத்துக்கன்னு சொன்ன அந்த பழைய கதையை தான் நினைவுபடுத்துது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்கள மற்றவங்களை பயன்படுத்திட்டு இவர்கள் யாருக்கும் துணை போக மாட்டாங்க, யாருக்கும் உதவி பண்ண மாட்டாங்க. இதுதான் இவருடைய பிறவி குணம். இவருக்கு கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து நேற்று வரை இவரோடு உடவே இருந்த ஒரு கட்சி என்பதால் அது முஸ்லீம் லீக் தான். அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நம்முடைய பேராசிரியர் காதர் மைதீன் அவர் இப்போ 4 நாளைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியை கேட்டால், சொன்ன பாணியை புரிந்து கொண்டால், அந்த காதில் வாங்கினால் அவருடைய ஆதங்கம், வருத்தம், வேதனை உங்களுக்கும் புரியும்.
ஓகே, நீங்க சொன்ன மாதிரி தான் இத்தனை நாட்கள் அவங்களோட கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியும் இன்னைக்கு தாவேகாவோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ அவங்களுக்கு வந்து அமைச்சரவையிலுமே இடம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன, இந்த கட்சியினர் அனைவரையுமே இத்தனை வருடம் திமுக ஏமாற்றி இருக்குப்பா, தாவேகா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குப்பாங்கிறாங்க. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? இதுதாம்மா சரியான பார்வை. பல பேருக்கு உண்மை வந்து அந்த நேரத்தில் தான் புரியும். திமுக என்கின்ற ஒரு சக்தி தங்களை வளப்படுத்தி கொள்ள கூட்டணி கட்சி என்ற பெயரால் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். வார்த்தையை சரியாக பயன்படுத்துகிறேன். அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். இவர்கள் யாருக்கும் பயனாக இல்லை. நான் அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னேன். திமுக தொடங்கிய 49 நேற்று வரை கூடவே இருந்த கட்சி முஸ்லீம் லீக். இவ்வளவு வருஷத்தில் எப்போதான் அவங்களுக்கு மந்திரி கொடுத்துருக்காங்களா? இப்போ 2 பேர் இருக்கிற போது அதில் ஒரு மந்திரியாக கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே புரியுது, அரசியல் என்பது சில பேர் கொள்ளையடிப்பதற்கான ஒரு ஏற்பாடு அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய ஒரு வேள்வி. அது கூட்டணியில் இருக்கிற போதுதான் தவறு செய்யாமல் தடுக்க முடியும். கூட்டணி ஆட்சி என்று இருந்தாலே தவறுகள் நடக்கிற போது நடக்காமல் தடுப்பதற்கு அதுவே ஒரு கூட்டணி மந்திரி சபையில் விவாதம் வரும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட சுதந்திர கருத்தை சொல்லுவாங்க. நல்லது நடக்கும். குறைந்தபட்சம் அந்த மாற்றாவது வந்திருக்கிறது. அந்த மாற்றம் நல்ல மாற்றம். நீண்ட காலமாக ஏமாற்றம் இருந்தது, நல்ல மாற்றம் வந்திருக்கிறது. மகிழ்ச்சி. ஓகே, அரசியல் பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய விமர்சனங்கள் விவாதங்கள் எல்லாத்தையும் ஒரு இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்குது சார். ஏன்னா தாவேகா வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் என்னன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னாங்க. தேர்தல் முடிவுக்கு பின்னரும் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நிரூபணமாக இருக்கு. அப்போ வந்து காங்கிரஸை பார்த்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒருவேளை இவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகாவோட கூட்டணி அமைத்திருந்தாங்கன்னா நிறைய இடங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதன் மூலமா அவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்குள்ள அந்த வருத்தம் உண்டா? நிச்சயமாக உண்டு. ஏன்னா நீங்கள் வேறு யார்கிட்ட கேட்டிருந்தாலும் அந்த பதில் வந்திருக்க முடியாது. நான் இன்றைக்கு சொல்ல, ஜூலை 15ஆம் தேதி வேலூர் பக்கத்தில் குடியாத்தத்தில் காமராஜருடைய பிறந்தநாள் விழா. ஏன் அங்கே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னா, காமராஜர் முதலமைச்சரானே அந்த குடியாத்தத்தில் தான் சட்டமன்ற தேர்தல் நின்ன ஊர். அந்த பழைய நினைவுகள்லாம் பேசுகிற போது அவர் காலத்திற்கு பின்னாலே தமிழ்நாடு நாசமாக போச்சு என்று சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னேன். எனக்கு ஒன்று அழுத்தமாக தோன்றுகிறது. எதிர்வர இருக்கின்ற தேர்தலில் இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணமான திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு புதிய கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன்னு சொன்னேன். நீங்கள் அந்த வீடியோன்னா போய் கேட்டுக்கலாம். எனக்கு அப்போதே அது தோன்றியது. நான் ஆசைப்பட்டது, நான் விரும்பியது. அதற்கு பின்னால் இந்த கட்சி வருகிறது. தாவேகா வருகிற போது அவர்களை ஓரங்கட்டுவதற்கு ஒரு சக்தி வேண்டும். அதை ஒரு கருவியாக கூட வச்சுக்கலாம். அந்த வகையில் இவர்களை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அதற்கு பின்னால் நான் தான் முதல்ல ஒரு தொலைக்காட்சியில் பேசினேன். அது ஒரு 7 மாதம் ஆச்சு. வர இருக்கிற தேர்தலில் காங்கிரஸுக்கு யார் சட்டமன்றத்திலே அமைச்சர் பதவி தருகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி. காங்கிரஸுக்கு அமைச்சர் பதவி தராவிட்டால் அவர்கள் எதிர்கட்சின்னு இன்னமும் இருக்கு. அது நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறது. அந்த வகையில் மகிழ்ச்சி தான். ஆனால் நான் சொல்லுகிற போது நான் சார்ந்திருக்கிற கட்சி தலைவரிடம் நான் தனிப்பட்ட முறையில் சொன்னேன், ஒரு பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி தெரியுது. விஜய்க்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்குது. நாம் மட்டும் சேர்ந்தால் போதும், வேறு ஒன்றுமே வேணாம், ஆட்சி மாற்றம் வரும்னு. அவர்கள் அதை நம்ப முடியல. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை வரல, டெல்லியில் இருக்கல. அதனால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தாங்க. ஓரளவுக்கு மனதளவில் நம்பிக்கை வந்தது ராகுல் காந்திக்கு வந்தது. அவருக்கு மட்டும் வருகிற போது மற்ற தலைவர்களாம் அப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று சொன்னதால் அவரால் எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு முடிவெடுக்க முடியல. அது எனக்கு புரியுது. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பின்னாலே நான் சொன்னதை போல வருகிற போது இப்போது நீங்கள் சொன்னதை மாதிரியே டெல்லியில் இருக்கிற தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் எல்லோருமே நாம் தவறு செய்து விட்டோம். தேர்தலுக்கு முன்னாலே ஒரு கூட்டணி வந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி வந்திருக்கும் என்பது மட்டுமல்ல, நான் அதை தாண்டி ஒன்றை சொல்லுகிறேன். விஜய்க்குத்தான் இந்த வெற்றி என்பதற்கு பதிலாக காங்கிரஸால் தான் இந்த வெற்றி வந்தது என்று மக்களிடத்தில் ஒரு எண்ணம் வந்திருக்கும். அது இன்னும் கூடுதல் பலம் காங்கிரஸுக்கு தந்திருக்கும். இது நான் சொல்வது உண்மையை தான் சொல்கிறேன். இதையெல்லாம் இப்போதான் டெல்லி தலைமையை நினைக்கிறார்கள், தவறு செய்து விட்டோம். அவர்கள் இப்போ கேட்குறவ நான் சொன்னேன், இனி மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னும் எப்போ வரப்போகுதோ தெரியாது. கிடைத்த வாராது போல் வந்த மாமணியை தோற்றுவிட்டோம். இனிமேலாவது இந்த தவறுகளுக்கு யார் காரணம் என்பதை யோசித்து பார்த்து அவர்களை ஓரங்கட்டுகின்ற வேலையை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அது விரைவில் அதற்கான சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலும் தொடரும். அதற்கு பின்னால் நிரந்தரமாக தொடரும் நான் சொல்லலை. ஏன்னா அரசியலில் எதுவும் நடக்கும். நாடாளுமன்ற தேர்தலும் பிரிவதற்கு வாய்ப்பில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றியை இந்த கூட்டணி அடையும்.
ஓகே, நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தாவேகாவோட தொடர்ந்து பயணிக்க போகுதுன்றது இருந்தாலும் திமுக யாரோட கை கோர்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். என்டிஏ கூட்டணியோட சேர வாய்ப்பு இருக்கா? ஏமா இது நீங்க இது கேள்வியே irrelevant-மா. ஏற்கனவே அவங்க வாஜ்பாய் எப்போ வந்து பிரதமர் இருந்தார் 2000க்கு முன்னால அந்த ஆட்சியில் அவங்க மந்திரியா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்கல்ல. தமிழ்நாட்டில் பாஜக 4 பேர் முதல்ல எம்எல்ஏ வந்தது எப்போ வந்தாங்க? திமுக கூட்டணி தான் வந்தாங்க. இதோட லேட்டஸ்ட் சொல்றேனே, நல்ல கண்ணுன்னு ஒரு பெரிய தியாகி, ஆகா ஓஹோ இன்னைக்கு சொல்றாருல ஸ்டாலின்லாம். அந்த நல்ல கண்ணு தேர்தல் நிற்கிற ஒரு கோயம்புத்தூர்ல அவரை தோக்கடிச்சுட்டு எய்தாப்புல பிஜேபி காரனை ஜெயிக்க வச்சது திமுகவா நாங்களா? அதனால அவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவர்கள் வேற வழி இல்லாமல் ஒன்று சேர்க்கான சூழ்நிலை தான் அதிகம் இருக்கு. அது நடந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன், வியப்பில்லை. ஓகே, இப்போ வந்து அவங்க ஒரு இணக்கமான ஒரு உறவுல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. இணக்கம் இருக்கிறதோ இல்லையோ உறவு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஓகே, இந்த வரிசையில் அண்ணாமலை அவர்களும் இப்போ புதிதாக ஒரு கட்சி தொடங்கி இருக்கு. நான் அண்ணாமலை சின்னமலை நிறைய பேர் வருவாங்கம்மா. அவர்களால் என்ன செய்ய முடியுங்கிறதான் கேள்வி. ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு இயக்கம் பல்வேறு பெயர்களில் பல பேரை இறக்கி விட்டு வேடிக்கை காட்டுறதெல்லாம் உண்டு. ஒரிசாவில் ஒரு பாதிரியாரையும் குடும்பத்தோட உறுதியோட கொளுத்துறாங்கல்ல, அந்த கொளுத்துனவன் பேரை அதுக்கு ஒரு இயக்க மாதிரி பேர் வச்சாங்க. இப்போ எம்பியாக இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இது மாதிரி பல காரியங்களை அவங்க செய்வாங்க வேற பேரில். அது மாதிரி இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியல, இருந்தால் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த ஒரு காணொலி ஒன்றை பதிவேற்றி இருந்தார் இணையங்கள் முழுவதும். அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, மற்ற கட்சிகளைப் போலவே, அதாவது திமுக தாவேகா இவங்க எல்லாரையும் எப்படி எதிர்க்கிறோமோ அதே போல் நாங்கள் வந்து அரசியலுக்கு முழுமையாக வரும்பொழுது பாஜகவையும் எதிர்ப்போம் அப்படின்னு இருந்தார். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் அவர் வந்து முன்னாடி வச்சிருந்ததே என்னென்னா, மோடி அவர்களுடைய விசுவாசி போராளி அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து உபயோகப்படுத்தியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் பாஜகவை எதிர்ப்பது என்பது எப்படி? பாஜகவுக்கு மாற்று சக்தியா வந்து அண்ணாமலை வருவாரா? இதெல்லாம் எப்படி ஒரு சாத்தியம் இருக்கு? இப்போ என்னை நீங்க இப்போ நான் பேசுற முடிவு பண்றேன்னா, கடந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன், என்னென்ன பேசினேன், அதில் நான் உண்மையா இருந்தேனா இல்லையா, இதெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் இது ஒரு முடிவுக்கு வர முடியும். அதை மாதிரி நீங்க சொல்றவர் கடந்த காலத்தில் எப்படி இருந்தார், அவர் என்னென்ன பேசினார், ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். கர்நாடகாவில் அவர் வேலை பார்த்தார். பொது மேடையில் கன்னடத்திலேயே நான் ஒரு கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன், சாகும் வரை நான் கன்னடனாகவே இருப்பேன், காணொலி இன்னும் இருக்கு. அதனால எதையும் பேசுவார், எப்படியும் பேசுவார் என்பது இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவர் பேச்செல்லாம் நிற்கிற தண்ணியில் எழுதா கூட நின்று போயிடும், ஓடுற தண்ணியில் தான் எழுதணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது அரசியல் கட்சிகளாக சொல்கிறேன் திமுக, அடுத்தபடியாக அதிமுக. இந்த 2 கட்சிகளையுமே கொஞ்சம் அப்படியே புறந்தள்ளி இன்னைக்கு தாவேகா முதலிடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதிமுக ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்து அது இன்னைக்கு அவங்களுடைய மொத்த வலுவையும் இழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் இருக்கு சார். ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் என்பது இவர்கள் தான் பெரிய தலைவன், இவன் சாதாரண ஆளு, இதுதான் பெரிய கட்சி, இது சின்ன கட்சி, இந்த கட்சி தான் எப்பவும் ஜெயிக்கும், இந்த கட்சி எப்பவும் ஜெயிக்காது, இந்த தலைவர் எப்படினாலும் ஜெயிப்பார், இவர் ஜெயிக்கவே முடியாது என்பதெல்லாம் இல்லை. மேலது கீழாய் கீழது மேலாய் மாறுவது ஜனநாயகத்தின் இயல்பு. அதுதான் ஜனநாயகத்தினுடைய வெற்றி. நீங்க பெரிய கட்சின்னு சொல்றீங்களே, இந்தியா சுதந்திரம் அடைவது 47 வந்துச்சு, 52 தான் முதல் தேர்தல். அந்த தேர்தலில் இந்தியாவிலேயே காங்கிரஸ் தனிப்பெரும் மெஜாரிட்டி வராத ஒரே ஊர் தமிழ்நாடு தான். காங்கிரஸுக்கு இணையாக கொஞ்சம் அடுத்த இடத்துல இருந்து கம்யூனிஸ்ட் தான். காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கிட்டத்தட்ட சமபலமாகத்தான் முதல் தேர்தல் இருந்தது. இப்போ அந்த 2 இல்லை. இதுல இருந்தே உங்களுக்கு புரிய வேணாமா, இவங்களும் நாளைக்கு இல்லாமல் போவாங்கன்னு? அதனால எதுவும் நடக்கும். இவங்க தான் பெரியவங்க, சின்னவங்க இல்லை. நீங்கள் இப்படி சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும். இதில் பெரிய கட்சி திமுக. 71 தேர்தலாம் உச்சகட்ட வெற்றி அவங்களுக்கு கிடைத்தது. அந்த உச்சகட்ட வெற்றி என்பது 184 சீட்டு ஜெயிச்சாங்க. அந்த 184 எண்ணிக்கை வந்தது. ஆனால் வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்திலே ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜருடைய கட்சி தோற்றது 60க்கு மேற்பட்ட இடங்கள். 2 பேருக்கு இடையில வித்தியாசமே ஒரு 3% கூட கிடையாது. அடுத்து ஒரு வருடத்திலேயே திமுக வந்து அதிமுக பிரிந்தது. அப்ப என்ன ஆயிருக்கணும், அவங்க 2 பேரும் போய் ஸ்தாபன காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும். ஆனா ஸ்தாபன காங்கிரஸ் கீழே போச்சு, 2ஆவது உடைஞ்சு அவங்க முன்னாலே விட 2 பேரும் பலமானாங்க. இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் ஜனநாயகத்தில் இப்படித்தான் இருக்கும், இப்படி இருக்காது அப்படின்னா முடியாது, எதுவும் நடக்கும். இது இருந்தால் நல்லது, இது நடக்காமல் இருந்தால் நல்லது, அப்படித்தான் நம்ம விரும்புறதை சொல்லாமே ஒழிய இதுதான் நடக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு யாரெல்லாம் நீங்க ஜோசியம் பார்க்கலாம் சொல்லலாம். ஆனா வந்து அதிமுகவுடைய நிலையே என்னவா இருக்கும்னு தெரியும். ஏன்னா தொடர்ந்து வந்து அதிமுக இருக்கக்கூடிய நிறைய முக்கியமானவர்கள் தாவேகாவை நோக்கி நகரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகளை நம்மளால திமுக போலியா, இங்கிருந்து நிறைய பேர் வர்றதுனால அதை நம்ம பார்க்கிறோம். திமுகவிலேயே நிறைய பேர் போறாங்க, செய்திகள் ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பொறுங்க,
அதில் இருக்க எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் வரப்போறான்னு பாருங்க. ஏதோ ஒரு சூசகமான விஷயத்தை எங்களுக்கு உணர்த்துற மாதிரி இருக்கே சார். என்ன நடக்க போகுது அரசியல் களத்துல? கட்டாயம் நடக்கும், சீக்கிரம் நடக்கும். ஏதோ ஒரு பெரிய சஸ்பென்ஸ் உங்ககிட்ட இருந்து ஒளிஞ்சிருக்க நான் மாதிரி முன்னால் இருக்கே. சொன்னதை தொடர்ந்து சொல்கிறேன். இதுக்கு ஆதாரம் கேட்டால் இதை சொல்ல முடியாது. எனக்கு ஏதோ இதாவது இந்த கடந்த காலங்களில் நீண்ட காலங்கள் அப்படியே பயணப்பட்டு வந்திருக்கேன், சும்மா வேடிக்கைகள் இல்லை. நானெல்லாம் என்னுடைய கல்லூரி படிப்பு காலத்திலேயே திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர் ஒன்றாக இருந்த மாவட்டம் இருக்கிற போது என்னுடைய மோட்டர் சைக்கிள் போகாத கிராமமே இருக்காது. அந்த அளவுக்கு சுற்றி இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பூகோள பரப்பு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற தலைவர்கள் எவனுக்கும் தெரியாது. மக்களிடம் பழகிருக்கேன். அதிலிருந்து சிலவற்றை புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், வார்த்தைகளால் வடிக்க முடியாது. என் பார்வையில் நீங்கள் சொன்ன திமுகவும் அதிமுகவும் இல்லாத இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற இந்த தாவேகாவுக்கு மாற்றாக வேறொரு புதிய ஒரு சக்தி வந்தால் நான் வியப்படைய மாட்டேன். அதற்கான களம் உருவாகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வளவு நேரம் அரசியல் தொடர்பான உங்களுடைய அத்தனை கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்திருக்கீங்க. வாய்ப்புக்கு நன்றி சார். வாய்ப்பு உங்கள் வாயிலாக தமிழ் மக்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Howda Pay, powered by Workabi, a unified platform for finance, accounts and HR.